இந்த முதல் நாள் பார்த்தீங்க அப்படின்னா பிரதமை அமாவாசைக்கு மறுநாள் அது வந்து பாட்டியம்மன்னு சொல்லுவோம் இல்லையா. அன்னைக்கு நாளில் வந்து பார்த்தீங்கன்னா வராகி அன்னைக்கு மூலரூப வழிபாடு தான் பண்ணுவாங்க. அடுத்த நாள் த்விதியை அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தர்ம சக்தி ரூபமாகவும், திருதியை 3ஆம் நாள் அன்னைக்கு அருள் சக்தி ரூபமாகவும், 4ஆம் நாள் சதுர்த்தி அன்னைக்கு அன்னதான சக்தி ரூபமாகவும், 5ஆம் நாள் பஞ்சமி அன்னைக்கு வித்யா சக்தி ரூபமாகவும், 6ஆம் நாள் சஷ்டி அன்னைக்கு வீரிய சக்தி ரூபமாகவும், 7ஆம் நாள் சப்தமி அன்னைக்கு ஐஸ்வர்ய ரூபமாகவும், 8ஆம் நாள் அஷ்டமி அன்னைக்கு சௌமிய ரூபமாகவும், 9ஆம் நாள் நவமி கடைசி நாளன்றைக்கு சித்தி சக்தி ரூபமாகவும் வராகி அன்னை வந்துட்டு எல்லாருக்கும் அருள் பாலிப்பாங்க அந்த அலங்காரத்தில். இது வந்து பார்த்திங்கன்னா சோழர்கள் காலத்திலேருந்தே இந்த ஆஷாட நவராத்திரி தினமானது ரொம்ப ரொம்ப வெகு விமரிசையாக கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொரு நாளுமே இந்த வகையான அலங்காரங்கள் அந்த பூஜை எல்லாமே செய்வாங்க. எதுக்காக இந்த ஆஷாட நவராத்திரி தினம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்க ஆரம்ப காலகட்டத்தில் விவசாயம் செழிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான்